இதனை இவனால் இவன் முடிக்கும் என்றாய்து அதனை அவன் கண்விடல். டிஜிட்டல் இந்தியா அரசாங்கத்தின் இணைய சேவைகள் சாதாரண மக்களுக்கு சென்றடையவும் மற்றும் ஆன்லைன் வசதிகள் சரியாக கிடைக்கின்றனவா என்பதை உறுதி செய்யவும் உருவானதே டிஜிட்டல் இந்தியா. பாரத் நெட், டிஜிட்டல் லாக்கர், இ கல்வி, இ ஹெல்த், இ சைன், இ ஷாப்பிங் மற்றும் தேசிய ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் ஆகியவை இந்த முயற்சியின் மூலம் வழங்கப்படும் சில வசதிகள். டிஜிட்டல் இந்தியா சாதாரண குடிமகனின் வாழ்க்கையை எளிதாகியிருக்கு. பெரும்பாலான அரசு சேவைகள் இப்போது வீட்டிலிருந்தே கிடைக்கின்றன. இது வணிக உரிமையாளர்கள் மற்றும் நுகர்வோர் இருவருக்கும் ஒரு வரப்பிரசாதமாக மாறியுள்ளது. கையில் போதுமான பணம் இல்லாததை பற்றி அவர்கள் இனி கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு ஸ்மார்ட் போனை வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட எந்த ஒரு பரிவர்த்தனையும் தள்ளுவண்டியில் விற்கும் எலுமிச்சம்பழ ஜூஸை கூட வாங்கவோ அல்லது ஒரு மாலில் ஒரு பொருளை விற்கவோ கூட செய்ய முடியும். இதை பற்றி சுதாகர் அவர்கள் கூறும்போது, எனது வாடிக்கையாளர்களுக்கு சில்லறை வழங்க நான் போராடினேன். காலையில் நான் ஒரு பணத்தை வங்கியில் டெபாசிட் செய்ய குறைந்தது 1 மணி நேரம் செலவிடுவேன். இப்போது டிஜிட்டல் இந்தியா முயற்சியால் இந்த பிரச்சனைகள் மறைந்துவிட்டது. எனது வாடிக்கையாளர்கள் எனது கடையில் உள்ள QR கோட்டை ஸ்கேன் செய்து சில கிளிக்குகளில் பணத்தை அனுப்புகிறார்கள். எனது கணக்குகள் பராமரிப்பதும் எனக்கு எளிதாக இருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த திட்டம் எனக்கு வாழ்க்கையை மிகவும் எளிதாக்கியுள்ளது. நிறைய நேரத்தை மிச்சப்படுத்தி இருக்கு மற்றும் எனது தொழிலை மேம்படுத்த உதவியது. பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோடானு கோடி நன்றி என்று தன்னுடைய நன்றியை எடுத்து கூறினார்.